எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து போர் அடிக்குது, வா பாப்பா எங்கேயாவது ஷாப்பிங் போகலான்னு கூப்பிட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நான் வரலமான்னேன். சரி ஓகேன்னு அப்புறம் ஒரு 2 கிலோ சன்ஸ்க்ரீன் எடுத்து மூஞ்சிலையும் கையிலையும் அப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த 3 இல்லைன்னா மேக்கப் லுக் கம்ப்ளீட்டே ஆகாது. நீங்களும் ஐலைனரில் தான் போட்டு வைப்பீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், தலை சீவி பூ வச்சு கிளம்பியாச்சு. நாங்கள் தெப்பக்குளத்துக்கு தான் போனோம். வரிசையாக அப்படியே எல்லா கடையும் பார்த்துட்டே போனோம். இந்த தெருவில் நடந்து போனாலே நேரம் போகிறதே தெரியாது. பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. இந்த புக்கு கடையை பார்த்தோன்னே தான் தமிழ் கோனார், அந்த மேக்ஸ் கைடுக்கெல்லாம் இங்கே தான் வந்து வாங்குவோம். அப்புறம் சரின்னு மலைக்கோட்டைக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளார போனோம். இந்த கடைகளில் சொப்பு ஜாமான் அந்த மரத்தில் செஞ்சது, அந்த தாலிக்கயிறு மஞ்சள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் நாங்களும் ஒரு செட்டு தாலிக்கயிறு வாங்கிட்டு மஞ்சள்லாம் வாங்கிட்டு அப்படியே சாமிக்கு தாமரை பூயை பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே வாங்கிட்டு உள்ளார போயிட்டோம். நம்ம பிள்ளையாருக்கு ஒரு விசிட்டை போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. நான் தெப்பக்குளத்தில் உள்ள ஹோலி கிராஸ் காலேஜில் தான் படித்தேன். அதனால் வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை கோயிலுக்கு வந்துடுவோம். வழக்கம் போல் அம்மா கையில் திருநீரை கொடுத்துட்டு, அம்மா மேலே ஏறி அடி அப்படின்னாங்க. என்னாலலாம் முடியாதுமா இப்போது அப்படின்ட்டேன். அவ்வளோதான், அப்புறம் கிளம்பிட்டோம். வழக்கம் போல் பசி வந்துருச்சுங்க. அம்மா ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னேன். வாடி, இதே உனக்கு பொழப்படி, வெளியில் வந்தாலே ஏதாவது சாப்பிட்ணுன்னு பசிக்குதுன்னு சரிவான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாமான்னாங்க. அம்மா நீ ஷாப்பிங் பண்ணினா ரொம்ப நேரம் ஆகும்மா, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நீ ஷாப்பிங் போமா அப்படின்னேன். அப்புறம் பக்கத்தில் உள்ள சூர்யாஸ் ஹோட்டலுக்கு தான் போனோம். இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்துட்டு இந்த ஊர் தண்ணி எனக்கு சேர மாட்டேங்குது. அப்புறம் நாங்கள் ஆளுக்கு ஒரு வடை, தயிர் வடை ஒன்று, சாம்பார் வடை ஒன்று, அப்புறம் ஆளுக்கு ஒரு கீ ரோஸ்ட்டு தான் ஆர்டர் பண்ணோம். நானும் காலேஜ் டேஸ்லேருந்து பார்க்குறீங்க, இந்த ஃபுல் ரோஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு என்னால் முடிய மாட்டேங்குது. ஒரு ஹாஃப் ஆஃப் தி ரோஸ்ட் தான் காலி பண்ண முடியுது, அதுக்கு மேலே சாப்பிட முடியலங்க. இப்போயும் அப்படி தான் இருக்குது, அப்பயும் அப்படி தான் இருக்குது. அப்படி என்ன தான் இந்த ரோஸ்ட்டில் இருக்கோ எனக்கும் தெரியல. சரி, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு நானும் ஓரளவுக்கு முக்கி திணறி சாப்பிட்டுட்டேன். சரி எங்கள் அம்மா கொடுக்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மா அதுக்கு மேலே தோசையை வச்சு முழிச்சிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு ஆட்டோ பிடிச்சி. பாய் டூடல்ஸ்.